திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் சென்னையின் பல பகுதிகளில் 2 அடிக்கும் மேல் வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடின. மேலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் விரிவாக. கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புழல் ஏரி, செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரி உள்ளிட்டவை கிடுகிடுவென நிரம்பின. இதனால் ஏரிகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்ட இருந்த நிலையில் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 16,500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாரவாரி குப்பம், வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாப்பா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதால் உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சென்னை சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இடைவிடாமல் பேஞ்சனால சரியான தண்ணி இப்போ வண்டி பாயுது, சைலன்ஸில் தண்ணி பூந்து அங்கேருந்து தள்ளிட்டு வரும். இப்போ நான் இப்போ கோயம்பேடு போகணும். இப்போ அவ்வளோ தூரம் போகணும். இப்போ ரோடெல்லாம் எப்படி சார் இருக்குது? ரோடு ஒவ்வொரு இடத்துல தண்ணி இல்லை, நிறைய இடத்துல இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் வலிஞ்சிட்டு தான் இருக்குது. தண்ணிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விடாமல் மழை பெஞ்சனால கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது. அதேமாரி தான் இந்த கால்வாய் தண்ணி போகாமல் அப்படியே அடப்பாக இருக்கிறது. கேட்டால் அடப்பு எடுத்துட்டேன், காவா நோண்டிட்டேன், பழுப்பு போட்டு பொடிச்சாச்சு, இனிமேல் அதுமாரி பாதிப்பு எதுவும் வராது என்று இந்த மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் எப்போதும் போல அதே அடப்பு அங்கேயே இருக்குது, அதே தண்ணி அங்கேயே இருக்குது, அதே கால்வா அங்கேயே இருக்குது. இது வருஷாவசம் நடந்து கொண்டே வருகிறது. இதை யாரும் சுத்தப்படுத்தவில்லை. கொஞ்சமாக மழை பெய்தாலும் நாள் கணக்கில் தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் பொதுமக்களோடு நாங்களும் எங்களது குடும்பமும் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாக விவரிக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர். மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ செய்யறேன்ட்டு அவங்க சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தா நடுரோட்டு மக்களுங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரில் போகிறவங்க ஒன்றும் கவலை இல்லை, வண்டி ஃபால்ட்டானா ஓர விடுவாங்க. எங்களை மாரி தாழ்த்தப்பட்ட மக்களுங்க ஆட்டோ ஃபால்ட்டானாலே அன்றைக்கி வீட்டுக்கு வருமானம், சாப்பாடு செலவு, குழந்தைங்களோட கல்வி செலவு, எங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. இந்த நிலைமையிலே நாங்கள் வண்டி ஓட்டினா தான் எங்களுக்கு ஒரு வேலை. இதனால் பெரிய நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களை மாரி ஆட்டோ டிரைவர்களுக்கு நீங்கள் மீட்ரு உயர்த்தீங்க சொன்னீங்க, அதுவும் செய்யலை. எங்களுக்கு போக்குவரத்து ரோடுனா கொஞ்சம் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க. நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள்லாம் எங்களுக்கு ஒரு தொகையாக இருங்க. மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் நடக்கும் நிலையில் சிறிய மழைக்கே தண்ணீர் தேங்குவதாகவும் இதனால் அடிக்கடி ஆட்டோ ரிப்பேர் ஆவதாலும் பல சிக்கல்களுக்கு ஆளாவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.